எழுதிட்டேன். ஏய் என்னடி ஹேண்ட் ரைட்டிங் இது? ஒண்ணுமே புரியலையா? ஆமா ஒண்ணுமே புரியல. என்னப்பா இந்த டாக்டர் எழுதி கொடுத்தது எதுவுமே புரியல? இந்த டாக்டர்ஸ்னாலே அப்படிதான்டா, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எதுவுமே புரியாது. அப்படியா? ஒருவேளை நான் டாக்டரோ? நான் தான் ஃபியூச்சர் டாக்டரோ? யாருக்கும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் புரியலனா நான் டாக்டர் தானே? ஏய் மரியாதையா ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணு. இந்த வீட்ல நான் டாக்டர் ஆறது யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பா இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரும்போது டாக்டர் செட் கொண்டு வரீங்களா ப்ளீஸ் பா? ஐ ஸ்டெத்தஸ்கோப் கிடைச்சிச்சு. ஹார்ட் பீட் கேக்குதா? ராணி நான் தான் ராணி எம்பிபிஎஸ். வயிறு கட் பண்ணி உள்ள இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வெளியில எடுத்தானா நீ சரியா நடப்ப. ஆமா நீ பிரெக்னன்ட். அம்மா என் கூட டாக்டர் விளையாட வரீங்களா? உங்களுக்கு சர்ஜரி பண்ணனும் ப்ளீஸ் மா. அட்லீஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் ஆச்சு போடுறேனே. கத்த கூடாது. ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி லைட்டா தான் வலிக்கும். ஓகே கத்த கூடாது. கத்தனா மண்டையில குத்துவேன். ஓகே? ஓ வயிறு வலிக்குதா? ஓகே உங்க மூளையில தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஒரு மூளைக்கு நம்ம ஒரு சர்ஜரி பண்ணிடலாம் அடுத்த வாரம். ஓகே? லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா பாக்குறேன். மூச்சு இழுத்து விடுங்க. என்னதே டாக்டர் ஆறதுக்கு எக்ஸாம் எழுதணுமா? ஸ்டெத்தஸ்கோப் கழுத்துல போட்டு டாக்டர் இல்ல நினைச்சேன் நானே. இப்போதைக்கு நீங்க ஒரு க்ரோசின் சாப்பிடுங்க. அப்புறம் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. புரியல நினைக்கிறேன். புரியக்கூடாது. அதனால நான் டாக்டரா இருக்கேன். ஓகே? பா ஒயிட் கலர் சட்டை வச்சிருக்கீங்களா? குழந்தைங்கன்னா அழுவாங்க மேடம். நம்ம வந்து டென்ஷன் ஆயிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம கரெக்டான மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஓகே கொஞ்சம் பொறுமை வேணும். அதான் சொல்றேன். ஸ்ருதி எம்பி எஸ்பி எம்பிபிபிசி